ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி vlogs. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நான்வெஜ் ரெசிபி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மதுரை ஸ்டைலில் மட்டன் கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மிளகு சீரகம் 2த்தையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் கீமா வாங்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மட்டன் கீமா வந்து மசாலாவோடு சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், அது வந்து வேகிறதுக்காக. இப்போ வந்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து தோசை தவா வச்சுட்டு அதில் மாவு ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஓரத்தில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே ஊற்றிக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேலே அந்த தோசை ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்கோங்க அந்த மசாலாவை. உங்கள் வீட்டில் பசங்க வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான், பசங்களுக்கு வந்து மட்டன் சாப்பிட பிடிக்காது. நான் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.